நேத்திய இரவில் இந்த வருடத்தின் வாக்குத்தத்தத்தை பார்த்தோம். ரோமர் 14:12 படியாக, so then each of us will give an account of himself to God. கர்த்தரிடத்தில் ஒவ்வொருத்தரும் அவர்களை குறித்து கணக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வசனத்தை பார்த்தோம். அதுக்கு சப்போர்ட்டிங் ஸ்கிரிப்சர்ஸாக மேத்யூ 25 பார்த்தோம். இன்னைக்கு அதுலேருந்து சில வசனங்களை பார்க்க ஆரம்பிக்கலாம். மத்தியு 25:23 எப்படியாக போட்டிருக்கோம், நான் படிக்கிறேன். Well done, good and faithful servant. You have been faithful over a few things. I will make you ruler over many things. Enter into the joy of your Lord. நீங்கள் கம்மியான காரியத்தில் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, சொற்பமான கொஞ்சத்தில் உண்மையாக இருந்த காரியத்தை நிமித்தமாக கர்த்தர் அநேக காரியங்களுக்கு அதிபதியாக வைப்பாருன்னு சொல்லிட்டு அந்த வசனத்தை பார்த்தோம். அது மாத்திரம் இல்லை, கர்த்தருடைய சந்தோஷத்துக்குள்ள என்டர் இன்டு த ஜாய் ஆஃப் யுவர் லார்டன் அப்படின்னு போட்டிருக்கு. இன்னைக்கு அந்த வசனம், அந்த சென்டென்ஸை மாத்திரம் பிடித்துக்கொள்ளலாம். என்டர் இன்டு த ஜாய் ஆஃப் யுவர் லார்ட். கர்த்தருடைய சந்தோஷத்துக்குள்ள போகணும்னா என்ன பண்ணணும்? இப்போ இந்த ஆண்டுக்குள்ள வந்திருக்கிறீங்க, ஒரு வேளை ப்ராமிஸ் கார்டை வைத்து நீங்கள் வந்து ஜெபம் பண்ணலாம். இந்த 365 நாள் நீங்கள் இதை வைத்து நீங்கள் ஜெபம் பண்ணலாம். என்னன்ட்டு ஆண்டவரே நீங்கள் இப்படி சொல்லியிருக்கீங்க, கணக்கு கொடுக்கணுமே அப்படின்னு நீங்கள் ஜெபம் பண்ணலாம். ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற ஒரு சப்போர்ட்டிங் ஸ்கிரிப்சர் என்னன்னா, கர்த்தருடைய சந்தோஷத்துக்குள்ள போக என்ன வழிகள்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நெகேமியா 8வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். நெகேமியா சாப்டர் 8 ஒவ்வொரு வசனங்களையும் நம்ம படிக்க ஆரம்பிக்க போகிறோம். மைக்கில் முதல்ல 8:1 படிக்க ஆரம்பிக்கலாம். ஜனங்கள் எல்லாரும் தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதியிலே ஒருமனப்பட்டு கூடி கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கற்பித்த மோசேயின் நியாய பிரமாண புஸ்தகத்தை கொண்டு வர வேண்டும் என்று வேத பாதகரனாகிய எஸ்ராவுக்கு சொன்னார்கள். ஓகே, ஜனங்கள் எல்லாம், now all the people gathered together as one man in open square that was in the front of Watergate. They told Ezra the scribe of bring the book of the law of Moses which was Lord commanded Israel. ஓகேவா? அதுக்கு முன்னாடி ஒரு வசனம் இருக்கு, அதை படிங்களேன். when the 7th month came the children of Israel were in their cities. தமிழ்ல இருக்குங்களா? ஆசாரியரும் லேவியரும் வாசல் காவலானரும் பாடகரும் ஜனங்களில் சிலரும் நிதனிமியரும் இஸ்ரவேலர் அனைவரும் தங்கள் தங்கள் பட்டணங்களில் குடியேறினார்கள். 7ஆம் மாதமான போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் பட்டணங்களில் இருந்தார்கள். ஓகே, முதலாவது நீங்க சந்தோஷத்தோட கர்த்தருடைய சந்தோஷத்துக்குள்ள போகணும்னா உங்களுடைய பட்டணத்துக்குள்ள இருக்கணும். நம்பர் 1, உங்களுடைய சபைக்குள்ள நீங்க இருக்கணும். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற டெரிட்டரி என்ன, உங்களுக்கு கொடுத்திருக்கிற எல்லை என்ன, அந்த எல்லையில நீங்க சபைக்குள்ள இருந்துதான் ஆகணும். இப்போ இந்த ஆண்டு 52 சண்டைகள் இருக்குன்னா 52 சண்டைகளும் உங்களுடைய பட்டணத்துல இருக்கும் போதோ, நெகேமியாயெல்லாம் சேர்ந்து எப்படி எருசலேமுடைய மதில்களை வால் பில்ட் பண்ணாங்களோ அதே போல ஒவ்வொரு வாரமும் உங்களுடைய காரியங்கள் புதுப்பிக்கப்படும். ஒவ்வொரு வாரமும் ஒன்று காரியங்கள் கட்டப்படும். ஓகேங்களா? அப்போ உங்களுடைய பட்டணம் எது? சபை என்பது ஒரு பட்டணம் தான். அவர்களுடைய பட்டணத்துல இருந்தாங்களா, அப்போ உங்களுடைய சபையில நீங்க நிலைச்சு இருக்கணும். என்ன கூடிகை வைத்தாலும் சபைக்குள்ள வந்து விடணும். அப்போ ஜாய் ஆஃப் த லார்டுக்குள்ள போக முடியும். முதலாவது. 2வது என்ன பண்ணாங்களா, எல்லாருமே அந்த லா ஆஃப் மோசஸ் புக்கை கொண்டு வரும்படியாக கேட்டார்களாம். அந்த புக்கை கொண்டு வந்தாங்களா, which the Lord had commanded. அப்போ பைபிள் படிக்க ஒரு இடத்துக்குள்ள இருந்திருக்காங்க. அப்போ சபைக்குள்ள இருக்கும் போது ஜாய் ஆஃப் த லார்ட், கர்த்தருடைய சந்தோஷத்துக்குள்ள போக முடியும். 2வது, அந்த புஸ்தகத்தை எடுத்து வர வேணுமா, அது திருப்பியும் படிக்கலாமா, அந்த கடைசிய 8:1 and they told Ezra இருக்கு, எஸ்ராக்கு சொன்னாங்க அப்படின்னு போட்டிருக்கோம். தமிழ்ல படிங்க. கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கற்பித்த மோசேயின் நியாய பிரமாணமான புஸ்தகத்தை கொண்டு வர வேண்டும் என்று வேத பாதகரனாகிய எஸ்ராவுக்கு சொன்னார்கள். அப்போ ஜனங்கள் எல்லாம் கூடி இருந்தாங்களா, என்ன வச்சுட்டு இருந்தாங்களா, வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை கொண்டு வர முடியும். அப்போ நீங்க சபைக்கு வரும்போது இந்த ஆண்டு வேதம் இல்லாம வரவே கூடாது. இந்த பைபிளுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரி இருக்கக்கூடாது. சின்ன பிள்ளைகள், உங்க பிள்ளைகளுக்கு ஒரு கிட்ஸ் பைபிள் வாங்கி கொடுங்க, பெரியவர்கள் கிட்ஸ் பைபிள் வாங்கி கொடுங்க. உங்களுக்கு படிக்க தெரியுதோ படிக்க தெரியலையோ, என்ன சொல்றது, எனக்கு படிக்க தெரியாது, எனக்கு ஆடியோ பைபிளை கையில வச்சுக்கொள்ளுங்க. பைபிள் வேணும். நீங்க சபைக்கு வரும்போது தமிழ் பைபிளோ இங்கிலீஷ் நீங்க படிங்க, படிக்காம போங்க. கையில உங்களுக்கு பைபிள் இருந்தே இருக்கணும் இந்த ஆண்டு. அதனால உங்களுக்கு சந்தோஷம் வரும். ஓகேவா? அடுத்தது 3 படிக்கலாம்.
இரண்டாவது, அப்படியே 7ஆம் மாதம் முதல் தேதியில் ஆசாரியனாகிய எஸ்ரா நியாய பிரமாணத்தை புருஷரும் ஸ்திரீகளும் கேட்டு அறியத்தக்க அனைவரும் ஆகிய சபைக்கு முன்பாக கொண்டு வந்து. ஓகே, எல்லாரும் முன்னாடி, ஸ்ரீகள் முன்னாடியும் மென் முன்னாடியும் உமன் முன்னாடியும் என்ன பண்ணாங்களா, பைபிளை கொண்டு வந்து all who could hear with understanding on the first day of 7 month. அப்போ முதலாவது காரியம், நீங்க வேதத்தை கேட்க உங்களுடைய இந்த ஆண்டுல அறிவோடு இருக்கணும், ஞானத்தோடு இருக்கணும். கண்ட கதைகள் கிடையாது. அப்போ பட்டணனா சபை. இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம வார்த்தைகளை வந்து யூடியூப்ல கேட்ப ஆசைப்படுவோம், வேற வேற ஊழியங்கள் என்ன வார்த்தைகள் கொடுக்கணும்னு ஆசைப்படுவோம். ஆனா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பட்டணத்துல நீங்க நிலைச்சு நிறந்தீங்கன்னா இந்த ஜாய்க்குள்ள, சந்தோஷத்துக்குள்ள, உங்களுக்கு வைத்திருக்கிற காரியத்துக்குள்ள நீங்க போக போறீங்க. அது மாத்திரம் இல்ல, என்ன பண்ணாங்களா, எல்லாருமே அண்டர்ஸ்டாண்டிங், அந்த வார்த்தையை கேட்க அண்டர்ஸ்டாண்டிங்கோட. அப்போ சபைக்குள்ள இந்த வருடத்துல நீங்க வர போறீங்கன்னாக்கா, ஒவ்வொரு நாளும் சபைக்குள்ள வரீங்க, உபவாச குடிக்க, ஆராதனைக்குள்ள வர போறீங்க, இல்ல ஒவ்வொரு ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை வர போறா, ஐயோ ஆண்டவர் என்ன பேச போறாரு, வார்த்தை மூலியமா கர்த்தர் என்ன மாத்த போறாரு, அப்படிப்பட்ட ஒரு தாகத்தோடைய பாரத்தோட வரும். ஐயோ நம்ம போனோம், ஒரு சண்டே போனோம், அப்படி கிடையாது. முன்னாடியே ஆயத்தத்தோடு வரணும். இந்த வருஷத்தை நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. சபைக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஆன் த வேலே ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு வாங்க. ஆண்டவர் நன்றி, இன்னைக்கு என்ன பேச போறீங்க, அந்நிய பாஷையில பேசிட்டு வாருங்க. ஆண்டவரை பத்தி நினைச்சிட்டு வாங்க. இப்போ ஆட்டோல வரீங்க, வண்டியில வரீங்க, கார்ல வரீங்க, கர்த்தரை நினைச்சு துதிச்சுட்டு வாங்க. வர்ஷிப் சாங் கேட்டுட்டு வாங்க. இதெல்லாம் பண்ணி கொண்டு வரும்போதோ குடும்பத்தோட சண்டையோட வர மாட்டீங்க சபைக்குள்ள. இதெல்லாம் நீங்க எப்போ பண்ணலையோ ஆட்டோல வரும்போதே முட்டிக்கும். ஐயோ நீ பண்ண, நான் பண்ண, நீ பண்ண, நான் பண்ண, சண்டையோட வருவோம். அப்போ கர்த்தருடைய நன்மையை இழந்தது போதும். 2025 இழந்து போன எல்லா காரியங்களும் மீட்டு கொள்ளணும்னா நீங்க துதித்து கொண்டே வரணும். துதிச்சுட்டு அவரை நினைச்சிட்டு அப்படியே புரிதலோட கர்த்தர், அவரோட வார்த்தை கர்த்தர், அதை ஆயத்தத்தோட வரணுமா. உங்க குடும்ப சண்டை, பிரச்சனைகள், நீ பெருசா நான் பெருசா, ஈகோ பிரச்சனைகள், நீ பண்ண நான் பண்ண, அதெல்லாம் தூக்கி குப்பையில போடுங்க. ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை வரும்போதோ ஒவ்வொரு குடும்பங்களும் அடித்து கொண்டு உள்ளுக்குள்ள வருவாங்க. அப்படி மூஞ்சி தூக்கி கொண்டு வருவாங்க, பிரச்சனையோட வருவாங்க. இதெல்லாம் எப்போ வரும்னா, ஒரு ஹவர் பிஃபோரே சண்டை ஸ்டார்ட் ஆயிடும், இல்ல இரவுக்குள்ளவே சண்டை ஸ்டார்ட் ஆயிடும். அப்ப நீங்க என்ன பண்ணணும், இரவுல ஜாக்கிரதையாக விழுத்துடுங்க. அண்டர்ஸ்டாண்டிங்கோட. பிசாசு தந்திரமா வேலை பார்ப்பான், சபைக்கு போகாதபடிக்கு தந்திரமா பார்ப்பான். என் வாயை திறந்தா பிள்ளைகள் கிட்ட சண்டை வரும், என் வாயை திறந்தா புருஷன் கிட்ட சண்டை வரும், மனைவி கிட்ட சண்டை வரும். அப்ப ஞானத்தோட நான் இருக்கணும், வாயை பொத்தணும். நீங்க வாயை பொத்திட்டீங்கன்னா இந்த ஆண்டு சமாதானத்தோடு உள்ள வருவீங்க. உன் வாயை மட்டும் ரப்பர் வாயை ஓபன் பண்ணீங்கன்னா அது பேச 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 உன் குடும்பம் அழிஞ்சிடும். அப்ப இந்த முதல் வாரத்துல முதல் நாள் இந்த பொறுத்தனை எடுங்க, என் வாயை நான் மூடிக்கிறேன். நமக்கு தெரியல பிசாசு போறானோ, நமக்கு தெரியுமா, பிசாசுடைய ராஜ்யம் ஒண்ணு இருக்கு தெரியல, ஆவிக்குரிய மண்டலத்துல போராட்டம் இருக்குன்னு தெரியல. அப்போ என்ன பண்ண, சபைக்கு வர்றதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் அந்த வாரத்துல 3 நாள் முன்னாடி வாயை கப்பு சுப்புன்னு ஆயிடணும். அது அந்த வாரத்துல நீங்க சண்டை போட்டீங்கன்னா உங்க குடும்பம் சபைக்கு வரமாட்டாங்க, சபை கண்டிப்பா வரமாட்டாங்க. நேத்து ஒரு காரியம் நடந்துச்சு. 31ஆம் தேதி நைட்டுல மத்தியானம் நான் என்ன பண்ணேன், டேனியல் ரொம்ப அடம் பிடிச்சான், ஏதோ அடம் பிடிச்சான், அவனை ஜோரா அடிச்சிட்டேன், காலுக்கு கீழே அடிச்சிட்டேன். அடிச்சதுதான் எங்க அம்மாவோட முகம் மாறிடுச்சு, அவங்கள அடிச்ச மாதிரி. ஏன்னா பேர மேல இருக்கிற பாசம். நைட்டு கூப்பிட்ற நைட் ப்ரேயருக்கு வாமா போலான்னா, இல்லை எனக்கு மனசு சரியில்லை, என் நெஞ்செல்லாம் வலிக்க ஆரம்பிக்குது. நான் ஒன்றும் பண்ணலையம்மா, எதுக்கு நெஞ்செல்லாம் வலிக்க ஆரம்பிக்குதுன்னா, நான் பேரனுக்கு போட்ட அடி அவங்களுக்கு வலிச்சிடுச்சான். ஒண்ணுமே இல்லை, அவனை டிசிப்ளின் பண்ண, அவனை கரெக்ட் பண்ண, அது நியாயமான காரியம் தான். ஓவரா ஒன்றும் அடிக்கல, நார்மலா தான் அடிச்சேன். ஆனாலும் அவங்களுடைய சமாதானம் கெட்டு விட்டதாம். அப்ப நீங்க என்ன பண்ணணும், அவங்க சமாதானம் கெடல கூட நைட் பிரேயர் வந்திருக்க மாட்டாங்க, அது வேற விஷயம். ஆனாலும் நீங்க விழிப்புணர்வோடு இருக்கணும். உன் குடும்பத்துல பிசாசு எப்படி வரான், இந்த வருஷத்துல சபைக்கு வராத மாதிரி எப்படி தடை பண்ணான், அவன் முந்தி கொள்றதுக்கு முன்னாடி நீங்க முந்தி கொள்ளணும். யார் மூலியமா வரான், பையன் மூலியமா, பொண்ணு மூலியமா ஆட்டம் காட்டுறானா, புருஷன் மூலியமா, கணவன் மூலியமா, வாய் மூலியமா, அதை நீங்க தெரிஞ்சிருக்கணும். அறிந்திருந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்க ஆயத்தத்தோட வரணும். இந்த வருஷம் 3 ஆயிடுச்சா, 4 படிக்க ஆரம்பிக்கலாங்க. 3வது, தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதிக்கு எதிரே இருந்த காலமே தொடங்கி மத்தியானம் மட்டும் புருஷருக்கும் ஸ்திரீகளுக்கும் கேட்டு அறியத்தக்க மற்றவர்களுக்கும் முன்பாக அதை வாசித்தான். சகல ஜனங்களும் நியாய பிரமாணமான புஸ்தகத்திற்கு கவனமாய் செவி கொடுத்தார்கள். கவனமாக செவி கொடுத்தார்கள். எப்போதுல இந்த காலையில இருந்து மத்தியானம் வரைக்கும் போட்டிருக்கு. இன்னைக்கு 2 ஹவர் சர்வீஸ், கொஞ்சம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் நமக்கு எக்ஸ்ட்ரா ஆயிட்டாலே
நம்ம வாட்சை பார்க்க ஆரம்பிப்போம். முன்னெல்லாம் முன்னாடி வச்சிருப்போம் வாட்ச், கண்ணுக்கு நேரம் ஆகுதுன்னு சொல்லிட்டு பின்னாடி தூக்கி போட்டோம். சில பேர்லாம் நான் பார்ப்பேன் வாலிப பிள்ளைகளா இப்படி மெதுவாக இப்படி பார்ப்பாங்க வாட்ச் டைம். அது எப்படியாக இருந்தாலும் அவங்களால அந்த 2 ஹவர் தாங்கவே முடியல. ஏன்னா இன்னைக்கு மேகி நூடுல்ஸ் காலத்தில் இருக்கிறோம், எல்லாமே ஃபாஸ்ட்டாக தான் வேணும். எது முடிஞ்சாலும் நமக்கு ஃபாஸ்ட்டாக தான் வேணும். ஒரு ஹோட்டலில் நின்னா பார்சல் கூட ஃபாஸ்ட்டாக தான், அதனால சர்வீஸை கூட நம்மளால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. அப்போ இந்த ஆண்டு உங்கள் பிள்ளைகளுக்கு உங்கள் குடும்பத்தில் சொல்லி கொடுங்க, காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க டிஸ்டர்ப் ஆகாமல் கேட்கக்கூடிய கான்சென்ட்ரேஷன் நமக்கு வேணும். இன்னைக்கு 30,000 ரூபாய் 40,000 ரூபாய் 50,000 ரூபாய் நம்ம வந்து காலேஜில் கட்டுவோம். உங்கள் பிள்ளைகள் கான்சென்ட்ரேஷன் மிஸ் பண்ணி மார்க்ஸ் கம்மி எடுத்தா வருத்தப்படுவீங்க தானே? நீங்க அடிக்க தேவையில்லை. முதல்ல பெற்றோர்களுக்கு அந்த கான்சென்ட்ரேஷன் வேணும். உள்ள சபைக்குள்ள வரீங்க, சில பேர் யான் பண்ணிடுவாங்க, அப்படிதான் இருக்கும். சில பேர் அப்படியே கண்ணு மூடி சொக்கிட்டு இருக்கும். சில பேர் அப்படியே வானத்தெல்லாம் வேடிக்கை பார்க்குற மாதிரி சபைக்குள்ள என்ன பெயிண்ட் அடிச்சாங்க என்னென்ன கால அப்படி இப்படி பார்த்துட்டு இருக்கோம். சில பேர் ஆராதனை கைத்தா தூக்கும், ஆனா தலையே இப்படி இருக்கும், ஆனங்கள் இப்படிதான் பார்த்துட்டு இருக்கும். கண்ணை திறந்துட்டு டிஸ்டர்ப் ஆகி, சின்ன குழந்தைங்க கூட சிலலாம் ஒழுக்கமா இருப்பாங்க, ஆனா சபைக்குள்ள ஒழுக்கம் இல்லாத பெற்றோர்களும் இருக்கிறாங்க. அப்ப அட்டென்டிவாக இருக்கணும். வார்த்தை வருது, ஐயோ இது எனக்கு தானே, அந்த வார்த்தை நம்மளை மாத்தும். அங்க போட்டிருக்கு காலையில இருந்து மத்தியானம் வரைக்கும் உங்களெல்லாம் சண்டே கூப்பிட்டுட்டு 10 மணிக்கு ஆராதனை ஸ்டார்ட் பண்ணிட்டு இந்த வருஷத்துல இருந்து 2-3 வரைக்கும் பண்ணி ஒரு காஃபியை மட்டும் கொடுத்து அமிச்சா என்ன பண்ணுவீங்க? திட்டிட்டு போயிடுவீங்க, ஐயோ நான் வரமாட்டேன். ஐயோ நிறைய பேர் இங்க ஏன் நைட் சர்வீஸ் புதுசாக வேற சர்ச்சு வந்தாங்கன்னா அங்க நிறைய சபைகளை வந்து இழுக்கிறாங்களாமா. அப்படின்னா 4 மணி 5 மணி இருக்கும், அதனால வந்தாங்களாம். மற்றபடி பாசமெல்லாம் இங்க வரல, சும்மா இங்க ஷார்ட்டா இருக்கு ஃபாஸ்டா போகுது அதனால வந்துட்டாங்களாம். அப்போ காலையில இருந்து மத்தியானம் வரைக்கும் கேட்கக்கூடிய அறிவினால நிரப்பப்படுங்க. அப்படின்னா நீ 45 சர்மன் கேட்குறீங்களா, அட்டென்டிவா வாங்க, ஆயத்தத்தோட வாங்க, பசியோட வாங்க. நேற்று ஒருத்தர் பசி எப்பவுமே வந்து அவர் அப்படி நான் சாப்பிட்டு நான் பார்த்ததே கிடையாது. பக்கத்துல தாங்கிறாரு, பர்கராக கொடுத்து எனக்கு சிக்கன் ரோல் பாதி ரோல் உள்ள போயிட்டு நான் இப்படி பார்க்குறேன், அப்படியே பசி போல நைட் சாப்பிட காணோம். எப்பவுமே எனக்கு கொடுத்துட்டு தான் சாப்பிடுவாரு. இப்போ இப்படி பார்த்தா பாதி உள்ள இருக்கு பசி. அந்த பசி உண்மையாக இருந்துச்சுன்னா வாரம் வாரம் நீங்க தாகத்தோட வருவீங்க. ஐயோ என்ன வார்த்தை கிடைக்குமா, ஏதாவது ஆண்டவர் எனக்கு வார்த்தை மூலியமா பேச மாட்டாரா, தாகத்தோட வரும். வர்ஷிப் நேரத்துல கையை தூக்கு காலை தூக்கலாம் வேணாம், நீயே கையை தூக்கிட, நீ ஆண்டவர்கிட்ட பேச ஆரம்பிச்சுடுவ. வாயை விரிவாய் திறந்து பேசுறோம். எவன் பசியோட இருக்கிறனோ அம்மா சோறு போடுங்க, அப்பா பசிக்குது கேட்க ஆரம்பிச்சுடுவோம்ல, அதே போல பசியோட இருக்கிறோம் ஆராதனையில வாயை திறந்து பேச பிரைஸ் பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க, துதிக்க ஆரம்பிச்சுடுவாங்க. ஸ்திரீகளும் சரி ஆண்களும் சரி அட்டென்டிவாக இருந்தாங்களாம். அடுத்தது படிக்க ஆரம்பிக்கலாம். 4. வேத பாரகனாகிய எஸ்ரா அதற்கென்று மரத்தால் செய்யப்பட்ட ஒரு பிரசங்க பீடத்தின் மேல் நின்றான். அவன் அண்டையில் அவனுக்கு வலது பக்கமான மத்தித்யாவும் செமாவும் அனாயாவும் உரியாவும் இல்கியாவும் மாசேயாவும், அவனுக்கு இடது பக்கமாக பெதேயாவும் மீசவேலும் மில்கியாவும் அசூமும் அஸ்பதனாவும் சகரியாவும் மெசுல்லாமும் நின்றார்கள். பேர் பார்த்தீங்களா எப்படி இருக்கு? நம்மளாம் எப்படி வைக்கிறோம் பேர், இவங்க பேருக்கு பாருங்க வித்தியாசமா இருக்கு. ஷெம்மா, அனனியா, அனானியா, உரைஜா, எல்கியா, சமேல. ஆனா இவர்கள்லாம் இருந்தாங்களாம். அப்போ பலிப்பீடத்துல இருந்து ஒரு புல்பீட்ல ஒரு ஹுட்டில் பிளாட்ஃபார்ம் பண்ணீங்க, இந்த மாதிரி பலிப்பீடத்தை கட்டி அங்கிருந்து பிரசங்கம். அதான் சபை ரொம்ப முக்கியம். இது ஒரு பலிப்பீடமா இருக்கு. அப்ப லெஃப்ட்லயும் இருக்காங்களா ரைட்ல இருக்காங்களா, எங்க இருக்காங்களா, பிசைட் ஹிம் ரைட் ஹேண்ட்ல இருக்காங்களா, இவர்களாம் எல்டர்ஸாக இருந்திருக்காங்க. அப்போ சபைக்குள்ள நீங்க ஒரு விசுவாசியா வரணும்னு மாத்திரம் எண்ணக்கூடாது, நீங்க உங்களுடைய ஸ்தானத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். அப்படின்னா ஒரு மூப்பராக மாறணும், எனக்கு ஒரு லீடராக மாறணும். அப்படின்னா என் பொசிஷனுக்கு அப்படி புரியுதா, நான் போதகராக மாறணும். இன்னைக்கு ஒரு பாஸ்டர் வந்தால போன வாரம் எல்லாருக்கும் போதகர் ஆசையாம். இவன் எப்போ சாவான், அண்ணன் எப்போ காலி அவங்க தின்ன எப்போ பிடிக்கலான்ற மாதிரி, நான் எப்போ அசிஸ்டன்ட் பாஸ்டர் ஆக போறேன். இதெல்லாம் யார் கொடுப்பானா, பிசாசோடைய காரியம் நமக்குள்ள வந்துடும். அப்போ எல்டராக ஆகணும். முதல்ல எல்டராக ஆகணும். ஒருவேளை கர்த்தருக்கு சித்தம் இருந்தால் ஃபியூச்சர்ல நான் போயிட்டு நீங்க அசிஸ்டன்ட் பாஸ்டர் ஆவீங்க, பாஸ்டர் ஆவீங்க. அட்லீஸ்ட் என்ன உயிரோட இருக்கிறவருக்கு விடுங்களேன், ரைட்டு தானே, எடுத்துடக்கூடாது. எல்டராக ஆகணுமா, மூப்பர்களாக ஆகணும். அப்ப உங்க ஒரே ஸ்தானத்துல இருக்கக்கூடாது. நீங்களே காமெடி ஆச்சுன்னு நீ அப்படி அப்படின்னா உங்களுக்கு யாரு மரியாதை கொடுப்பா? உங்க வார்த்தைகள்ல தீங்கான காரியங்கள் எப்பவுமே இருக்கு. ஆகாத சம்பாஷைகள் நல் ஒழுக்கத்தை கெடுத்து போட்டுருமா. அப்போ ஆகாத சம்பாஷை எப்பவுமே பேசிட்டே இருக்க. நீங்க என்ன இருங்க, திடீர்னு வந்து உங்களுக்கு அழைப்பு, நீங்க எல்டர் ஆக போற, நீ அசிஸ்டன்ட் பாஸ்டர்னு வச்சுப்போம். அசிஸ்டன்ட் பாஸ்டர் இங்க நிக்கிறாரு,
அப்ப இவர் பேசின வார்த்தை எல்லாம் மூப்பருக்கு இங்க இருக்கிற ஜனங்கள் தெரியும். இவன் வாயை திறந்தா இப்படி சிரிச்சானே, இப்போ வசனத்தை போதிக்கிறான். இவன் வாயை திறந்து இவ்வளவுலாம் பேசினானே, இழிவாக மற்றவங்களை பேசினார்களே, கண்டிப்பா வருமா வராதா? இப்ப நான் வந்து உங்ககிட்ட இப்ப போதிக்கிறேன், காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் உங்ககிட்ட ஊருக்கு அதை பேசியிருக்கேன்னு வச்சுக்கோ சிஸ்டர், அப்புறமா பக்கத்து வீட்டுல எப்படி அவங்க அப்படிதான் சிஸ்டர், இந்த ஊழியக்கெல்லாம் ஐயோ நாசமா போயிடுவாங்க சிஸ்டர் அப்படின்னு ஊருக்கு அதெல்லாம் பேசுறேன். இங்க ஆண்டவருடைய நீதியை பேசுறேன், ஏற்றுக்கொள்வீர்களா? அப்ப நீங்க சாட்சியாக இருப்பது கர்த்தர் விருப்பப்படுகிறார். அப்ப இருக்கிற பிள்ளைகள் எல்டர்தாக எழும்பணும். உங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்கு, ஒரு ஸ்தானம் இருக்கு, அதை படிப்படியாக உயர்த்தணும் கர்த்தருக்குள்ள. அதை நீங்க எதிர்பார்ப்போட அது போ லைஃபோட உங்களுடைய கேரக்டர் மாறணும். அடையே நான் விசுவாசியா இருக்கிற சபைக்குள்ள விசுவாசி, இந்த வருஷமும் விசுவாசி, அடுத்த வருஷமும் விசுவாசி, அதுக்கு அடுத்த வருஷமும் விசுவாசி, சாவர வரைக்கும் விசுவாசி. அப்ப எங்க? அப்போ கொரிந்தியர் சபையில எல்டர்ஸ்க்கு ஒரு வேலை இருக்கா, மூப்பர்கள் இருக்காங்க, டீக்கன்ஸ் இருக்காங்க. என்னையா பண்ணிட்டு இருக்கோம்? வேலையில இருக்கும் போது ப்ரொமோஷனுக்காக கொஞ்சம் அசிஸ்டண்டா இருக்கணும், அப்ரிசியேஷனை கேட்கணும், ப்ரொமோஷன் வரணும், அதுல தாகமா இருக்கிறோமே. அப்ப கர்த்தருடைய காரியத்தை சபைக்குள்ள ஒரு ப்ரொமோஷன் வரணும்னு அந்த பசி தாகம் கூட கிடையாது. ஒரு ஓனா விசுவாசியாக இருக்கணும். இப்ப எந்த ஸ்தானத்துல இருக்கீங்க? உள்ள சபைக்குள்ள என்ன ஸ்தானத்துல இருக்கீங்க? ப்ரொமோஷன் வரக்கூடிய காரியத்துல இருக்கிறோமா? அப்ப எல்டர்ஸாக இருந்திருக்கிறாங்க இவர்களெல்லாம். அடுத்தது படிக்க ஆரம்பிங்க. எஸ்ரா சகல ஜனங்களுக்கும் உயர நின்று சகல ஜனங்களும் காண புஸ்தகத்தை திறந்தான். அவன் அதை திறந்த போது ஜனங்கள் எல்லாரும் எழுந்து நின்றார்கள். உயர ஸ்தானத்துல நின்று, பலிபீடத்துல நின்று எல்லாரும் கொடுக்கிற அட்டென்ஷன் பாருங்க, வேதத்தை படிச்ச விடுன்னு எழுந்து கொண்டார்களாம். அப்ப எவ்வளவு பெரிய பயபக்தி. இன்னைக்கு நம்ம ஒரு இரவு பிரேயர்ல நினைத்து என்ன பண்ணோம்? கேலண்டர் கொடுக்குறோம், ப்ராமிஸ் கார்டு கொடுக்குறோம், வாங்க முன்னாடின்னு சொன்னோம். ஆனா அநேகர் வரல. ஒன்னு சொல்லட்டா, அது கர்த்தருக்கு கொடுக்கிற மரியாதையும் குறிக்கிற, சபை கொடுக்கிற டிசிப்ளினும் இல்லை. உங்க ஆபீஸ்ல ஒருத்தவங்க கிஃப்ட் கொடுக்குறாங்க, மேனேஜர், சிஇஓ, ஐயா உள்ளேன்னு ஐயா கொடுத்துருங்க ஐயா, ஐயா ஐயா கொடுங்க ஐயா, அப்படியே கை கொடுக்கணும்னு ஆசை வரும். அப்போ ஒரு மனிதன், ஒரு ஊழியக்காரோ இல்ல சர்வன்ட் ஆஃப் காட், நானுன்னு சொல்லல, எல்லாருமே அவர்கள் உங்களை ஆசீர்வதித்து ஒன்று கொடுக்கும் போதோ ஒரு கவரிங் வரும், பிளஸட் நியூ இயர். உண்மையும் உத்தமத்தனத்தோடு இருக்கிற ஊழியக்காரர்கள் உங்களை ஆசீர்வதிக்கும் போது அந்த ஆண்டுக்கு தேவையான நன்மைகள் மூடப்படுமா? எங்களுக்கு தெரியாதா? ஒரு குடும்பத்துக்கு ஒரு கேலண்டர் தான் கொடுக்கணும்னு எங்களுக்கு தெரியாதா? நாங்கள் சொல்லியிருப்போம் தானே. அப்போ ஏன் எல்லாரையும் முன்னாடி வர சொல்றோம்? நீங்க கீழ்ப்படிஞ்சு ஒரு இடத்துக்கு வரீங்க, கீழ்ப்படிஞ்சு இங்க நின்று இருக்காங்க. பயம், கர்த்தருக்கு கொடுக்கிற பயம், கர்த்தர் வார்த்தைக்கு கொடுக்கிற பயம், சபைக்கு கொடுக்கிற ஒரு மரியாதை. இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, சபையும் வெளியே இருக்கிற பாட்டி ஆள் மாதிரி மாத்திட்டோம். கோச்சிக்கிற காரியம் சபையில தான் வருது, சபைக்குள்ள குடும்பத்தை மூட்டி வர காரியம் சபைக்குள்ள தான் வருது. இவங்க பாத்தியா, இவங்க விட்டுட்டாங்க பாத்தியா, வாய் பேச்சு சரியில்லை, பயந்தார்களாம், நின்றார்களாம். அங்க போட்டிருக்கு நின்று கொண்டார். பலிப்பிடல ஒரு வார்த்தை வரும்போதோ, அப்ப இந்த சபைக்கு எவ்வளவு பயமா இருக்கணும். சபைக்குள்ள இன்னைக்கு அந்நிய டினாமினேஷன் சபைகள் இருக்கு, அங்கங்க ஒரு சிலைகள்லாம் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், அங்க பின் டிராப் சைலன்ஸ் இருக்கும். ஒரு பின்ன விழுந்துச்சுன்னா கூட சைலன்ஸா இருக்கும் அப்படியே. ஏன்னா அங்க இருக்கிற சொரூபத்தை பார்த்து பயப்படுவாங்க. ஏய் சபடா, யாரும் வீணாந்து பேச மாட்டாங்க. ஏய் சபைக்குள்ள போறோம், அங்க தேவதூர்கள் உருவெல்லாம் இருக்கும் பட்டயத்தை வைத்து. ஆனா இங்க எதுவுமே இல்லைல்ல, அதனால அந்த பயம் குறைஞ்சிடும். பயம் இல்லாதனால அசட்டுத்தனங்கள் வர ஆரம்பிச்சோம். தே ஸ்டுட் அப்னு போட்டிருக்கு. இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்க கர்த்தருடைய சந்தோஷத்துக்குள்ள போவீங்க இந்த ஆண்டு. அடுத்தது படிங்கம்மா. அப்பொழுது எஸ்ரா மகத்துவமுள்ள தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்தரித்தான். ஜனங்கள் எல்லோரும் தங்கள் கைகளை குவித்து அதற்கு மறுமொழியாக ஆமேன் ஆமேன் என்று சொல்லி குனிந்து முகம் குப்புற விழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். முகம் குப்புற விழுந்தாலாம். எப்போ லாஸ்ட் முக குப்புற விழுந்திருப்பேன்? முக குப்புற விழுந்தோன்னா தெரியுமா? சாஷ்டாங்கமா படுப்பது, முட்டி போட்டு தலைய நான் என்னை தாழ்த்தி கொண்டு பூமியில என்ன சொல்ல வைத்துக் கொள்வது, கையை உயர்த்தினார்களாம். அப்படின்னா அவர் என்ன பண்ணார்? ஒன்றும் பண்ணல. bless the Lord the great God, then all the people answered amen, praise the Lord. இல்ல ஒரு ஏதோ ஒரு வசனத்தை பேசுறதா, அவ்வளவுதான். முக குப்புற விழுந்தார்களாம், முழங்கால் போட்டிருக்காங்க, லிஃப்ட் அப், கையை உயர்த்தினாங்களாம். இன்னைக்கு நீங்க எப்படி இருக்கீங்க? குடும்பத்தின் தலைவர்கள் சபைக்குள்ள வரீங்களே, உங்களுடைய ஆடைகள் எப்படி இருக்கு? நீங்களே காலர் பட்டன் இப்படி விட்டுட்டு வந்தா உங்க பிள்ளைகளும் விட்டுட்டு தான் வருவாங்க. நீங்களே ஆடைகள் சரியா போடலன்னா அவங்களும் அப்படிதான் இருப்பாங்க. உங்களுக்கு கர்த்தருடைய பயம் இங்க எப்படி இருக்கு? ஒருத்தர் இப்பதான் காலர் பட்டன் போடுறாரு, இங்க பார்க்காதீங்க ஐயா, உங்களை பார்த்து நான் சொல்லையா. கர்த்தருடைய பயம் நிரம்பி இருந்திருக்கு.
நம்ம இப்படி எப்படி வரோம் சபைக்கு, என்ன பாரு அழகா பாரு, இப்படிதான் சில பேர்லாம் நடக்கிறவங்க இப்படிதான் உள்ள வரும்போது வராங்க, சபைக்குள்ள அப்படிதான் வராங்க. அது என்னன்னு தெரியல, நெஞ்சு கூட இருக்கிறது அவங்களுக்கு வந்து அந்த செஸ்ட் கூட பில்ட் ஆகுறது, ஜிம்முக்கு போய் இப்படி இல்லாததை ஒன்று டெவலப் பண்ணி இப்படி தான் வர்றது, கைக்க கொடுப்பாங்க இப்படிதான். பிரைஸ் லார்ட் பிரதர், இறங்கணும், கொஞ்சம் தாழ்த்தி கொள்ளணும்ல. தங்களை தாழ்த்தி கொண்டார்களாம். அடுத்தது படிக்க ஆரம்பிக்கலாமா? யெஷுவா, பானி, செரெபியா, யாமின், அக்கூப், சபதாய், ஒதியா, மசேயா, கேலிதா, அசாரியா, யோசபாத், ஆனான், பெலாயா என்பவர்களும் லேவியரும் நியாய பிரமாணத்தை ஜனங்களுக்கு விளங்க பண்ணினார்கள். ஜனங்கள் தங்கள் நிலையிலே நின்றார்கள். And the people stood in their place. இவர்கள்லாம் என்ன பண்ணாங்களா, ஜனங்களுக்கு help the people to understand the law. புரியுதா? அப்போ சபைக்குள்ள நீங்க இருக்கிறீங்கன்னா உங்களுடைய பிள்ளைகள் உள்ளுக்குள்ள இருக்கலாம், வேதத்தோட ஞானமே இல்லாதவர்கள் உள்ளுக்குள்ள இருக்கலாம். அப்போ இப்படியாப்பட்ட எல்டர் சபைக்குள்ள இருக்கணும், வேதத்தின் வார்த்தையை போதிக்கிற பிள்ளைகள் உள்ளுக்குள்ள இருக்கணும், எல்டர்ஸ் இருக்கணும். they stood in their place. அப்போ கர்த்தர் ஒரு சபையை, ஒரு ஊழியத்தை கூட இணைக்கிறனா அங்க நீங்க எல்டராக இருக்கும்படியாக விருப்பப்படுகிறார். they stood in their place. இன்னைக்கு இது நடக்கிறது இல்லை, இன்னைக்கு இது நடக்கிறதே கிடையாது. உங்களுடைய இடத்தை விட்டு நம்ம மாறிடும். கர்த்தர் ஒரு இடத்தை கொடுப்ப, they stood, நின்னார்கள். உங்க இடம், கர்த்தர் கொடுத்த இடத்தை இங்க மிஸ் பண்ணியிருக்கிறோம். அந்த இடத்துல இருக்கணுமா, அந்த இடத்துல இருக்கணுமா? உன்னுடைய சபை உன்னுடைய இடம், உனக்கு கொடுத்திருக்கிற லீடர் உன்னுடைய இடம். அந்த இடத்துல நின்று நீங்கள் மற்றவங்களுக்கு போதிக்கணுமா? அப்ப ஏன் ஒரு எஸ்ராவே பண்ணிருக்கலாம்ல, எஸ்ராவே சொன்னார் தானே, கீழே இறங்கி எல்லாருக்கும் போதிச்சிருக்கலாம்ல, பாரு இப்படிதான் சொன்னார் அப்படிதான் சொன்னாரு, அவருடைய வேலையை கம்மி பண்றாங்களாம். இன்னைக்கு இதுவும் சபைக்குள்ள இல்ல, ஊர் கதைகள், கிழட்டு பேச்சுகள், வசனத்தை தியானிப்பது கிடையாது, வசனத்தோடைய காரியங்களை பேசுவது கிடையாது சபைக்குள்ள. இதெல்லாம் இல்லைன்னா ஜாய் ஆஃப் த லார்ட் வரவே வராது, அதுக்குள்ள கடந்து போக மாட்டோம். அப்போ இப்படியாப்பட்ட மூப்பர்கள் சபைக்குள்ள வேணுமா? சபைக்குள்ள மூப்பர்கள் இன்னைக்கு கம்மி. நிறைய பேர் சொல்ல, நான் சண்டே சர்ச்சுக்கு போறேன், சண்டே மாத்திரம் நான் போனா போதும், எனக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை தான், பிளஸ் த லார்ட், ஓ அல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்போ வீக் டேஸ் எல்லாம், அப்போ அங்க எல்டர்ஸ் தேவை கிடையாதா? அங்க பொறுப்பு கிடையாதா? ஒரு வேலைக்கே வந்து டீம் லீடர் வேணுமா, மேனேஜர் வேணுமா, இன்னும் யார் வேணுமா, ஏன்னா ப்ராஜெக்ட் இன்சார்ஜ் வேணுமா, லீட் வேணுமா, இன்னும் யார் வேணும் வேலையில், சீனியர் மேனேஜர் வேணுமா, ப்ராஜெக்ட் மேனேஜர் வேணுமா, டைரக்டர் வேணுமா? அப்போ சபைக்குள்ள, அப்போ உங்களோட ஸ்தானத்தை உயர்த்தி கொள்ள இந்த ஆண்டுல நீங்க ட்ரை பண்ணணும். அப்படின்னா ஐயோ ஸ்தானம் 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 நான் எழுறேன், அது கிடையாது. உங்களை தாழ்த்தி கொண்டு வருகிற மனுஷர்களை உபதேசிக்க, உங்களோட பேச, ஆறுதல் படுத்தக்கூடிய வார்த்தைகள். நீ உனக்கு பைபிள் கரைச்சி கொடுக்கணும்னு இல்லை, நீ நல்லா இருப்ப, நாசமா போக மாட்டேன், நீ கவலைப்படாத, நீ சபைக்கு வா, அப்படியாப்பட்ட சிரிச்சு பேசுகிற ஒரு வார்த்தைகள், அவருடைய இதயத்தை காயங்களை கட்டக்கூடிய பிள்ளைகள், அப்படியாப்பட்ட பிள்ளைகள் சபைக்குள்ள வேணும். இன்னைக்கு அவர்கள் தன் நிலத்துல இல்லாதபடிக்கு ஊரெல்லாம் நிப்பது, வெளியே போயிட்டு அங்க நான் கட்ட போறேன், இங்க நான் கட்ட போறேன். அப்ப எதுக்கு இத்தனை ஆண்டுகள் கர்த்தர் இதை கொடுத்தார்? சபை 4 வருஷம் ஆச்சுல, அவ உங்களோட ஸ்தானம் என்ன உயர்ந்திருக்கு? இன்னும் வாசிக்கிற இன்னும் ஒரே வாசிப்பு என்ன நடக்கலனாக்கா, ஒரு பணத்து முன்னாடி வாசிக்கல, ஃபியூனரல் சர்வீஸ் நடக்கல, அந்த வாய்ப்பு தான் கிடைக்கல. இன்னும் எவ்வளவு நாள் ஜங்க வாசிட்டே இருக்க போற, தட்டிட்டே இருக்க போற? எப்பதான் வார்த்தையில வளர போறீங்க? கேரக்டர் மாற போகுது. அப்ப ஸ்தானத்துக்காக நீங்க சபைக்குள்ள முயற்சி எடுக்கணும். ஆண்டவரே எனக்கு அடுத்த வளர்ச்சியை கொடுங்க, நான் அநேகருக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்கணும், என்னை பார்க்கும் போதும் அநேகர் சந்தோஷத்துல இருக்கணும், மற்ற குடும்பங்களை நான் கட்டக்கூடிய பிள்ளைகளாக நான் சபைக்குள்ள இருக்கணும். இப்படியாப்பட்ட ஒரு ஆசை இருக்கணும். ஹெல்ப் பண்ணாங்களா? அப்போ ஹெல்ப் பண்ணாங்களா? பாஸ்டர்கள்லாம் ஹெல்ப் பண்ணி, ப்ரீஸ்டுக்கு ஹெல்ப் பண்ணி இருக்கிறாங்க. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, சபைக்குள்ள நீங்க என்ன சொல்லுவாங்களே, ஹெல்ப்பா இருக்கீங்களா, உபத்திரவமா இருக்கீங்களா, இல்லை ஹெல்ப்பா இருக்கீங்களா? சபைக்குள்ள யோசிச்சு பாருங்க. இந்த வருஷத்துல 25ல் எப்படி இருந்திருக்கீங்க? உங்களுடைய ஃபைனான்ஸ்ல, உங்களுடைய டைம்ல, உங்களுடைய ஹெல்ப்ல, உங்களுடைய கேர்ல எப்படி இருந்திருக்கீங்க சபைக்குள்ள? அப்படியாப்பட்ட ஒரு ஹெல்ப்பை தான் கர்த்தர் தேடிட்டு இருக்காரு. அடுத்தது 8. அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தீர்க்கமாக வாசித்து அர்த்தம் சொல்லி வாசித்ததை அவர்களுக்கு விளங்க பண்ணினார்கள். They read distinctly from the book in the law of God. They gave the sense and helped them to understand the reading. They read distinctly from the book. அவர்கள் வார்த்தையை படித்தார்கள், அவர்கள் ஒரே இடத்துல இருந்தார்கள். அப்ப இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு ஊழியக்கார்
வச்சு ஜெபம் பண்ணி கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறோம், ப்ராஃபஸி கேட்குறோம், தீர்க்க தரிசனங்களை கேட்குறோம், தப்பு கிடையாது. ஆனால் அநேக தீர்க்க தரிசனங்கள் நம்ம தப்பாக புரிந்து கொண்டு இருக்கிற நிலத்தை விட்டு போகிற மாதிரி தான் யோசிக்க ஆரம்பிப்போமே தவிர, அந்த இடத்துல இருந்து நான் பண்ண வேண்டிய காரியங்கள் என்ன, they read distinctly from the book, they read. எல்லாரும் படித்தார்கள், எல்லாரும் உபதேசம் பண்ணார்கள். இன்னைக்கு மற்றவங்க கையை வச்சு குறி சொல்ற காரியத்துக்காக நம்ம காத்து கொண்டு இருக்கிறோம். யாராவது ஏதாவது ஒரு வாட்டி ஓகே, இந்த சபைக்கு முதல்ல இந்த சபை வர்றதுக்கு முன்னாடி ஒரு துக்கமான காரியத்தில் நான் இருக்கும் போது விஸ்வநாத் பாஸ்டர் ஐயா வந்தார். அவர் எனக்கு தெரியவே தெரியாது. 2021 புல்பீட்டிலேருந்து பலிப்பீடத்துலேருந்து அநேக காரியம் நான் ரகசியமாக ஜெபம் பண்ண காரியங்களை அதெல்லாம் சொல்ல ஆரம்பித்தார். அது ரைட்டு. ஏன்னா அப்போ அந்த பாதிப்பில் இருந்த 4 வருஷம் முன்னாடி அதுலேருந்து கட்டப்பட்ட ஒரு காரியங்கள் வார்த்தைகள் கர்த்தர் கொடுத்தார். அதுவே வருஷம் நான் பிடிச்சி கொண்டு என்ன சொல்ல போறீங்க வாரம் சண்டே நான் மெசேஜுக்கு முன்னாடி அவர்கிட்ட போயிட்டு தலை கொடுத்துட்டு இப்போ சொல்லுங்க இந்த வாரம் நான் என்ன மெசேஜ் கொடுக்கணும் நீங்க சொல்லுங்கண்ணா. எப்படி இருக்கு நம்மளே உடைத்து கொள்ளுகிறோம். இன்னைக்கு ஊழியக்காரர்கள் உறவுக்கு தான் நம்ம தேடிட்டு இருக்கோம். ஏதாவது கான்டாக்ட்ஸ் கிடைக்காதா, ஏதாவது ஒரு மெசேஜ் என்ன ஊழியக்காரர்கள் வராதா, அதுக்காக நீங்க நட்புக வைத்துக்கொள்ள. உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஸ்தானம் என்ன, சபைக்குள்ள கொடுத்திருக்கிற ஸ்தானம் என்ன, உங்க ஸ்தானம் என்ன கேளுங்க. இதெல்லாம் இப்ப பேசிட்டு இருக்கலாம். உன் ஸ்தானம் என்ன, உன்னோட பிளேஸ் என்ன, நீ நின்றுட்டு இருக்கியா இல்ல தடுமாறிட்டு இருக்கியா? நிக்க முடியும். சில பேர் குடிச்சிட்ட மாதிரி குடிகாரெல்லாம் பார்த்திருக்கியா, ஒரே இப்படியே ஆடினே இருப்பாங்க. குடிகாக்கிட்ட முன்னாடி நின்று வச்சுக்கோ, தபால்னு வந்து மேலே விழுந்துருவாங்க. நின்றுனே இருப்பாங்க, நான் ஸ்டெடியா தான் இருக்கிறேன். இன்னைக்கு சபைக்குள்ள அப்படிதான், போதையில பாவத்தில் அப்படியே ஆடிட்டே இருப்பது. நான் இருக்கேன், சபைக்குள்ள தான் இருக்கேன். இதெல்லாம் மாற்றிக்கொள்ளணும். அவர்கள் வார்த்தையை படித்து they gave the sense and help them to understand the reading. திருப்பியும் படிங்களா, சென்ஸுக்கு என்ன போட்டிருக்காங்க 8 படிங்க. அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தீர்க்கமாக வாசித்து அர்த்தம் சொல்லி வாசித்ததை அவர்களுக்கு விளங்க பண்ணினார்கள். தீர்க்கமாக அப்படின்னா அர்த்தம் உடைஞ்சி அதை படிச்சிருக்காங்க. சும்மா படிக்கிறது blessed be the Lord இல்லை, அது என்ன அர்த்தம், fear the Lord, அந்த ஃபியர்னா என்ன ஆழமா யோசிச்சிருக்கிறாங்க. அப்போ எவ்வளோ பயம் அவங்களுக்கு நிரப்பப்பட்டிருக்கு. இவ்வளோ கீழ்படுகிறாங்கன்னா அவங்களுக்கு எப்படியாப்பட்ட காரியம் நடந்திருக்கும். அடுத்தது படிங்க. ஜனங்கள் எல்லாரும் நியாய பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்டபோது அழுதபடியால் திர்ஷதா எனப்பட்ட நெகேமியாவும் வேத பாதகரனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனும் ஜனங்களுக்கு விளக்கி காட்டின லேவியரும் சகல ஜனங்களையும் நோக்கி, இந்த நாள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள், நீங்கள் துக்கப்படவும் அழவும் வேண்டாம் என்றார்கள். இது 9 தானே படிச்சுட்டு இருக்கீங்க. For all the people wept when they heard the words of the law. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அழுதார்களாம். இன்னைக்கு இதுவும் சபைக்குள்ள பரிபூர்ண மிஸ் பண்ண தொலைஞ்சு போன வர்த்தமான காரியம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டா பிள்ளைகள் அழுவணுமா? கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் போதோ உடைக்கிற மாதிரி இருக்கிற வார்த்தைகள் வந்திருக்கு. கரெக்டா? அப்போ வசனத்தை கேட்கும் போது குத்தப்பட்டிருக்காங்க. நீ நல்லா இருப்ப, நீ ரொம்ப நல்லா இருப்ப, இந்த ஆண்டும் நல்லா இருப்ப, நீ வாழாகாம தலா ஆயிடுவ, நீ நல்லா பெருத்து கண்ணுக்குட்டிய போல வர. அழுவீங்களா? யாரெல்லாம் அழுவீங்களா? அப்படியே மன மகிழ்ச்சியோட இருப்போம், சந்தோஷத்தோட இருப்போம். கிருப சால்வேஷன், நீ ரட்சிக்கப்பட்ட, நீ ஜாலியா இருப்ப, நல்லா இருப்ப, பரலோகம், இப்படியே சொல்லிட்டே தான் இருக்கிறோமே தவிர இங்க போட்டிருக்கு என்ன மாதிரி வசனத்தை போதுனா அழுது புலம்புனார்களாம். அப்போ வசனத்தை கேட்கும் போதோ நம்ம பண்ண தவறுகள் நினைவு கூற வேண்டும். நம்ம பண்ண மிஸ்டேக்குகள், அப்படியாப்பட்ட வார்த்தைகளை இந்த ஆண்டு கேட்க ஆரம்பிங்க ஐயா. இன்னுமாக அப்படியே கம்ஃபர்டாக நீ நல்லா இருக்க உன்னை அப்படியே சிரிச்சு காமெடி பண்ண அதெல்லாம் விட்டுடு. அப்படியாப்பட்ட வார்த்தைகளை கேட்காத. அழுது புலம்பினார்கள். அப்போ எப்படியாப்பட்ட வசனம் இருந்திருக்கும்? சிரிச்சா சொல்லியிருப்பாங்க. சிரிச்சுக்கன்னு காமெடி பண்ணி. இன்னைக்கு என்ன பண்ணணும்? வசனத்தை சொல்லும் போது 2 காமெடி எடுக்கணும். அப்போ எடுத்தாதான் நமக்கே தெரியும். அப்பதான் தூங்காம வெளித்திருந்து இருப்போம். கரெக்டா? தூங்க மாட்டோம். எப்படி நம்ம மாறி இருக்கோம்னு பாருங்களேன். எப்படி கேவலமா மாறி இருக்கும் பாருங்க. இங்க ஆனா போட்டிருக்கு, கேட்டார்கள், அழுதார்கள், புலம்பினார்கள். மரியாதை கொடுத்தாங்களாம், கையை உயர்த்தினாங்களாம், ஆனாலும் அழுகிற ஒரு செக்ஷன். அப்போ சபைக்குள்ள அழுகிற பிள்ளைகள், வார்த்தைக்கு மனம் திரும்புகிற பிள்ளைகள், கர்த்தருடைய சந்தோஷத்துக்குள்ள இந்த ஆண்டு போக போறீங்க.
அப்ப அழுகிற ஒரு காரியம் இருக்கணும், உடைச்சு உருவாக்குற ஒரு காரியம் வார்த்தையினால இருக்கணும். அப்ப எப்படியாப்பட்ட வார்த்தைகளை கேட்கணுமா? அப்ப சபைக்குள் நீங்க வரீங்கன்னா எப்படி திரும்ப எதிர்பார்த்து வரணும்? ஆண்டவரே உங்க வார்த்தையில என்னென்ன அழுக்கிற்கு எடுத்து போடணும், அந்த மாதிரி வார்த்தை இன்னைக்கு சபையில கொடுங்கன்னு கேளுங்க. எப்பவுமே கம்ஃபர்டிங் கேட்டு சபைக்குள்ள வராதீங்க. அடுத்தது படிங்கம்மா. பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றும் இல்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள். விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய பெலன் என்றான். இப்ப பாருங்க, கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பெலன். அப்ப கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சி வரணும்னா இதெல்லாம் நீங்க பண்ணணும். என்னென்ன பண்ணணும்? கர்த்தருடைய வார்த்தையை தேடி வரணும், புரிதலோட படிக்க ஆரம்பிக்கணும், சபைக்குள்ள உங்களுடைய காரியங்களை மேல் அப்படின்னா இன்னொரு பொசிஷனுக்கு போக ட்ரை பண்ணணும். பொசிஷன்ற காட்டிலும் நீங்க தாழ்த்தி கொள்ள இன்னுமாக பொறுப்புகள் வர ஆரம்பிக்கும். சபைக்குள்ள ஒரு ஒத்துமத்தனத்தோட இருக்கணும். புல்பிட்ல இருந்து வர வார்த்தைகள் நீங்க வீணடிக்க கூடாது. கர்த்தருக்குரிய பயத்தினால நின்று கொள்ளணும், முழங்கால் போடணும், கையை உயர்த்தணும், அழுது புலம்பணும், கர்த்தருடைய நடுநடுக்கத்தோட இருக்கணும். இதெல்லாம் பண்ணும்போது என்ன நடக்குமா? அப்போ ஒரு வார்த்தை வருது, கோ யோ வே, ஈட் ஃபேட். தமிழ்ல திருப்பி மெதுவா படிங்க, 10 படிங்க. பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து. அப்ப சபைக்குள்ள உடைச்சு உருவாக்கும் போதோ போய் சாப்பிடுவீங்க. கொழுமையானது ஃபேட்டை கர்த்தர் கொடுப்பார். நல்லா இருப்பீங்க, உங்க குடும்பத்தோட ஆரோக்கியத்தோட நல்லாவே இருப்பீங்க. அடுத்தது மதுரமானதை குடித்து ஒன்றும் இல்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். அப்போ ஒன்றும் இல்லாதவர்கள் நீங்க கொடுக்கணும்னா அப்ப நீங்க எப்படி இருக்க போறீங்க? ஒன்றும் இல்லாதவர்களுக்கு கொடுக்க போறீங்கன்னா நம்ம எப்படி இருப்போம் சொல்லுங்க. இப்போ உங்ககிட்ட இல்ல, இப்போ ஒரு 100 ரூபாய் இல்ல, பக்கத்துல ஒரு ஏழ்மையான ஒருத்தர் இருக்காரு, எப்படி 100 ரூபாய் கொடுப்பீங்க? 100 ரூபாய் இந்த ஜபம் போ அப்படின்னா வந்துடும். 100 ரூபாய் உங்ககிட்ட 100 ரூபாய் இருக்குது, அதனால 100 ரூபாய் கொடுக்குற. அப்போ உங்ககிட்ட இருக்கோன்னு போட்டிருக்கு. அப்ப இதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா போன வருஷம் உங்களுக்கு கண்டிப்பா கேள்வி வந்திருக்கும், காசே நிக்க மாட்டேங்குது. ஏன் நிக்க மாட்டேங்குது? வாயில ஓட்ட, மனசுல ஓட்ட, பாக்கெட்ல ஓட்ட, கையில ஓட்ட. கடன் எப்படி கட்டுவீங்க? கடன் எப்படி கட்டணும்னு தெரியுமா? சிம்பிள் டெக்னிக். சேர்த்து வச்சு கட்டாதீங்க, பணம் வரும்போது கொடுத்துடணும் கடன். இப்போ 1000 ரூபாய் வருது, இந்த புடி கடைக்கார வச்சுக்கோ. உங்ககிட்ட இருந்தால் அதை திருடு போயிடும். ஏன்னா நீ ஆல்ரெடி திருடு போனாலும் நீ கடன் வாங்கி வச்சிருக்க. கரெக்டா? உங்களை ஆல்ரெடி திருடு வச்சிட்டான் பிசாசு. உங்ககிட்ட எது வந்தாலும் நிற்காது. அதால நிற்காதது ஒரு 2 செகண்ட் உங்ககிட்ட காசு வருதுன்னா அது எங்கே போனால் டப்புன்னு போட்டுடணும், இல்லைன்னா அது போயிடும். அப்புறம் இன்னும் இப்படிதான் கொடுக்கணும்னு நினச்சி உனக்கு தான் கொடுக்கணும்னு நினச்ச போயிடுச்சு. ஏன் போயிடுச்சு? பிசாசு உங்களை டார்கெட் பண்ணியா. நீ கொடுக்க இங்கேருந்து ரிசீவ் ஆகிட்டே இருக்கும். அப்போ இந்த வருஷம், போன வருஷம் சொன்ன டிசம்பருக்குள்ள கடனெல்லாம் அடைத்து நல்லா இருக்கணும், 1 பைசா இருக்கணும். எத்தனை பேர் அது பண்ணீங்கன்னு தெரில. எத்தனை பேர் இப்பெல்லாம் ஆண்டு அடுத்த வருஷம் கட்டிக்கலாம் அப்படின்னு வடை சுட்டு இருந்தீங்கன்னா அது அப்படியே ஆகி அடுத்த வருஷம் போயிட்டு இருக்கும். நீங்க எவ்வளோத்துக்கு எவ்வளோ ஹரியா இருக்கீங்களோ, முடிக்கணும், கண்ட ட்ரெஸ் எடுக்க மாட்டேன், கண்டவங்களுக்கு வாங்கி கொடுக்க மாட்டேன். இன்னைக்கெல்லாம் கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷன் என்ன ஆயிடுச்சு சொல்லுங்க? எத்தனை பேருக்கு எவ்வளோ லட்சம் செலவு பண்ணிக்க தெரியலையே. அட்லீஸ்ட் 10,000 பணம் போயிட்டு இருக்கும். 10 பேருக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும், 10 பேருக்கு இவங்களுக்கு கொடுக்கணும், கூழ் ஊற்றணும், அப்படி ரோட்டில் போகணும், சாப்பாடு போடணும். இதெல்லாம் யாரு கண்டுபிடிச்சா? பேங்க்ல ஒரு பேலன்ஸ் கிடையாது, அப்படிங்கிறது வாழ்க்கை. ஆனா பந்தா மட்டும் பயங்கரம். 10 பேருக்கு ட்ரெஸ் எடுத்து கொடு, 10 பேர். இதெல்லாம் ஸ்டாப் பண்ணுங்க. இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தா? அது கிறிஸ்துமஸ் கிடையாது. உங்களுக்கே இல்லை. கடன் வாங்குறது என்ன அர்த்தம்? பிச்சை எடுத்து கொண்டு இருக்கிறோம். கரெக்டா? பிச்சை எடுக்கிறது தான் கடனுக்குள்ள இருக்கிறோம். அப்போ பிச்சை எடுத்துக்கொண்டு இருக்கும் போதோ அதை தூக்கிட்டு போய் என்ன பண்றோம்? நம்ம எல்லாருக்கும் இவங்களுக்கு துணியா, அவங்களுக்கு துணியா, இவங்களுக்கு சாப்பாடா, சில பேர்லாம் ட்ரீட் மேல ட்ரீட். வா கிறிஸ்துமஸ் மட்டன் பிரியாணி போடு, சிக்கன் பிரியாணி போடு. அறிவு இருக்கா உங்களுக்கே? பாக்கெட் ஓட்ட. இந்த வருஷம் நீங்க கடினமான சூழ்நிலை வந்திருக்கீங்க. அப்படி கௌரவ குறைச்சல் உங்களுக்கு தேவையா? இருக்கிறதாச்சும் பண்ண முடியாதா? சிக்கன் தின்ன பத்தாதா? மட்டன் தான் வேணுமா? இதெல்லாம் நம்மளோட பைத்தியக்காரத்தனம். அப்ப எப்படி ஞானம் இருக்கும்? எப்படி பணம் சேரும்? எவ்வளவு சேர்த்து வச்சிருக்கிறோம்? கை ஓட்ட, வாய் ஓட்ட, பந்தா. இவங்க கோச்சுப்பாங்க, அவங்க கோச்சுப்பாங்க, என் உறவுகள் கோச்சின்னு போட்டோமே. அப்படியாப்பட்ட உறவுகள் எதுக்கு தேவை?
நான் எந்த உறவுக்கு துணியும் எடுத்து தந்ததில்லை, எந்த கிறிஸ்மஸுக்கும். சர்ச்சில் வந்த ப்ளம் கேக் தான் கொடுத்துட்டு வந்தேன். எவ்வளோ வருஷம், 2008 ரட்சிக்கப்பட்டோம். பந்தா பண்ண தேவை கிடையாது. முதல்ல நம்மளை மாற்றிக்கொள்ளும். கிறிஸ்துவே பிறந்த நாளுக்கு கேக் கொடுக்கல, மட்டன் பிரியாணி கொடுக்கல. அவர் பிறந்தார் தானே, அவர் குத்துருக்கணுமா இல்லையா? ஆனால் நம்ம பண்ணுற அலப்பறைகள் இதெல்லாம் மாற்றணும். செலிப்ரேஷன் ரைட் தான், ஃபேமிலி கெட் டுகெதர் ரைட் தான். ஆனால் உங்களுடைய ஃபைனான்ஸை தின்னுகிற கூட்டத்தை ஸ்டாப் பண்ணிடணும். நீ என் குடும்பத்தை அழிச்சிட்டு இருக்க. கடன் இல்லாத வாழணும். கடன் இல்லாத உனக்கு மெடிக்கல் எமர்ஜென்சிக்குனா பணம் இருக்கணும். மெடிக்கல் எமர்ஜென்சி வந்தால் அட்லீஸ்ட் அட்மிட் ஆகிறதுக்கு ஒரு 50,000 ரூபாய் இருக்கணும். ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போக எதுவுமே இல்லையா? வெட்டி பந்தா மட்டும் இருந்துச்சு இந்த வருஷத்துல. கடன் வாங்கி கல்யாணம் பண்ணக்கூடிய காரியங்கள் எல்லாம் பண்ணிட்டீங்களே. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்படி இருக்கிறாங்க? இதெல்லாம் யோசிங்க, ஞானத்தோட இருங்க. உறவுகள் பைத்தியக்காரத்தனமாக மனிதர்களை ப்ளீஸ் பண்ணக்கூடிய காரியங்களை இந்த ஆண்டு விட்டுடுங்க. இவங்க துணியை துணியை கோச்சிப்பாங்க. மனுஷனுக்கு எத்தனை வாட்டி ப்ளீஸ் பண்ணிட்டே இருப்பீங்க? எத்தனை வாட்டி? ஏன் இந்த வருஷம் போட்ட துணியை அடுத்த வருஷம் போட மாட்டீங்களா? இப்போ நான் தான் போடணும். ஆக்சுவலி 40 நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயரில் நான் தான் வித்தியாசமாக கலர்லாம் போடணும். என்கிட்ட இருந்தது 30 துணி போல். ஒன்று அயன் போட்டு முடிச்சுட்டேன். அப்புறமா ரிப்பீட்டு. அதுக்குன்னு எடுத்துகிட்டே இருக்க முடியுமா? துணி என்பது உங்களுடைய ஆடையை உடம்பு மூட தான் ஆடைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. உங்கள் பந்தா காட்ட, ஷோக்கி காட்ட கிடையாது. அப்போ இல்லாத பட்சத்தில் இதெல்லாம் நீங்கள் மாற்றணும். அப்போ தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். ஓட்ட வாயி ஓட்ட பாக்கிட்டு இது மாற போகிறதே கிடையாது. எதுக்கு எடுத்தாலும் ஒரு உபதேசம். என் குடும்பம், என் ஆயா, எங்கள் தாத்தா, எங்கள் பாட்டி, எங்கள் பேரப்பா, பெரியப்பா, சித்தப்பா, ஒன்னூட்ட தகப்பன், சபை கொடுக்குற மரியாதையும் கொடுக்கறது கிடையாது. சபைக்கு வரலாம். அப்போ தான் காரியங்கிறது இங்கே போகிறேன், இந்த பூஜை போகிறேன், அதை போட போகிறேன், இந்த மலை போகிறேன், இந்த பூவை போட போகிறேன். வெக்கமா இல்லையா? இங்கே இதெல்லாம் பண்ணீங்கன்னா கர்த்தருடைய சந்தோஷத்தினால இருப்பீங்களாம். இல்லைன்னா எதுவுமே வராது. கேட்டுட்டே இருப்பீங்க, ஆண்டவரே ஏன் என்னை கைவிட்டீர்? சந்தோஷம் போயிடும். ஜாய் ஆஃப் த லார்ட் இஸ் யுவர் ஸ்ட்ரென்த். அப்போ ஸ்ட்ரென்த்தோட இருக்கணும். ஜாய் ஆஃப் த லார்ட்ல இருக்கணும். இதெல்லாம் நீங்க மாற்றணும். இந்த சில்ற விஷயத்தை கட் பண்ணணும். மனுஷனை பிரியப்படுத்துகிற காரியங்களை இந்த ஆண்டு நிறுத்திடுங்க. உங்க வாயிலேருந்து இல்லைன்னு சொல்லுகிற வார்த்தை உங்களுக்குள்ளேருந்து வரணும். இல்லை பண்ண முடியாது, வர முடியாது, இல்லை சொல்லி பாருங்க. இப்போ சொல்லுங்க, இல்லைன்னு சொல்லுங்க. இல்லை, நோ. ஒரு பாட்டே வந்திருக்கு, இல்லை 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 அப்படின்னு ஒரு பாட்டு வந்துச்சு. தார்வின பாட்டு மனப்போல. உண்மை போல யாரும் இல்லைப்பா. அதை மனுஷனை பார்த்து சொல்லுங்க. இல்லை, எனக்கு இது பண்ணி கொடு. இல்லை, கடன் கொடு. இல்லை இல்லை இல்லை. ஃபர்ஸ்ட் நீங்க ரொம்புங்க. இங்க போட்டிருக்கு, நீங்க நல்லா இருப்பீங்க. நீங்க சாப்பிட்டு கோயவே ஈட் த ஃபேட். நீங்க சாப்பிடணும், நீங்க குடிக்கணும். அப்புறமா send portion to those from whom nothing is prepared. இல்லாதவர்களுக்கு கொடுக்கும்படியாக. நேத்து ஒரு வசனத்தை பார்த்தோம். இருக்கிற கனியை மண்ணுக்குள்ள புதைச்சிட்டாங்க. கர்த்தர் என்ன பண்ணிட்டா, அதை எடுத்து இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இப்ப பிரச்சனை என்னன்னா, சபைக்குள்ள வரப்போகுது. இந்த இருக்கிறவர்களை பார்த்து கர்த்தரால சபிக்கப்பட்ட பிள்ளைகள் கர்த்தரால சில வாட்டி ஜட்ஜ்மெண்ட்ல இருப்பாங்க. அவர்கள் இந்த இருக்கிறவர்களை பார்த்து கொடுங்கன்ட்டு இல்லாதவர்கள் போல நடிக்க போறாங்க. அப்ப இருக்கிறவர்கள் என்ன பண்ணுவாங்க, ஐயோ பாவம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இவங்க கொடுத்து மாட்ட போறாங்க. அப்ப 5 டாலண்ட் இருந்தவர்களுக்கு 10 வந்துச்சா, 5 அவர்களுக்கு இன்னொன்னு ஆட் பண்ண சொன்னாரா. அப்ப இருக்கிறவர்கள் ரிசீவ் பண்றீங்களே, அதை நீ ஜாக்கிரதையா இருக்கணும். யாரு உண்மையாக நீட்ல இருக்கிறாங்க, எந்த ஊழியத்துக்கு சப்போர்ட் பண்றோம், எந்த மனிதர்களுக்கு சப்போர்ட் பண்றோம், அவர்கள் உண்மையாகவே கர்த்தர் இடத்துல அடி வாங்கி அங்க இருக்கிறாங்களா, கர்த்தருக்கு விரோதமா பண்ண காரியத்தினால இருக்கிறார்களா, அவர்களுக்கு கொடுக்க தேவையில்லை. உண்மையாவே நீடி பீப்புளுக்கு கொடுக்கணும். நீங்க போட்டிருக்கு ப்ரிப்பேர்டா இல்லை, அவங்களுக்கு இந்த சாபம் வாங்கி கொண்டு கர்த்தரை மீறுதலாக மிதித்து அவருடைய ரத்தத்தை, அவருடைய வார்த்தையை ஊழியக்காரர்களுக்கு அவமானப்படுத்தி இது மாதிரி இருக்கிற காரியங்களை நீங்க சப்போர்ட் பண்ணவே பண்ணாதீங்க. இந்த ஆண்டுல உங்களுக்கு கொடுக்குற பிளெஸிங் போயிடும். அவங்களுக்கு கொடுக்குற உறவுகளை துண்டிச்சுடுங்க. ஐயோ யார் என்ன நினைக்க போறான், ஐயோ இவங்க கூட எல்லாம் இல்லைன்னா ஐயோ நீங்க நினைக்காத, உங்களுடைய காரியம் ஐயோன்னு ஆயிடும். உங்களுக்கு எடுக்கிற நன்மைகள்லாம் போக ஆரம்பிச்சிடும். புரியுதா? அப்போ இல்லாதவர்கள் கொடுப்பீங்க. திருப்பி அது படிங்களா 10 புரியுற மாதிரி உரைக்க சத்தமாக படிங்க பார்க்கலாம். பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் இப்போ சபையில வந்திருக்க, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து ஆல்ரெடி மட்டன்லாம் தின்னுதான் இருக்கீங்க. கொழுமையானது ஆவிக்குரிய உணவும் உண்டு, அதை புசித்து
மதுரமானதை குடித்து, மதுரமான வார்த்தையை குடித்து, ஒன்றும் இல்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். பங்குகளை அனுப்புங்கள். இப்ப நீங்க கிறிஸ்துமஸ்லாம் செலிப்ரேட் பண்ணீங்களே, ஒன்றும் இல்லாதவருக்கு பங்கு கொடுத்தீங்களா? எல்லாம் நல்லா இருக்கிற உறவுகளுக்கு கொடுத்தீங்களா? எங்க உறவுகள்லாம் கிறிஸ்துமஸ் கொண்டாடுவாங்க. ஒரு ஆக்சுவலாக எனக்கு ஒரு துணி கொடுத்துருந்தாங்க, அது ஒரு வாரம் போட்டுன்னு வரேன். அவங்க என்ன பண்ணுவாங்களாம், இல்லாதவர்களுக்கெல்லாம் இந்த ஏழைகளுக்கு இந்த குப்பைலாம் பிறக்குவாங்களாம், அவங்களுக்கு வந்து துணியை வந்து கார்மெண்ட்ஸ் துணி ஷர்ட்டு பேண்ட்லாம் கொடுப்பாங்க கிராண்டாக. அதில் எங்கள் அம்மா போராடி என் பையன் தச்சுப்பான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வர பங்கை எடுத்து எங்கள் அம்மா எனக்கு கொடுத்துட்டுக்கிறாங்க. அதை நானும் தைக்க கொடுத்துட்டேன். நேற்றே அவங்க ரிட்டன் சாட்டர்டே கொடுத்துருவாங்க துணியை. அது மாதிரி ஒருத்தவங்க கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. இன்னொருத்தவங்க இருக்கிறவங்களுக்கே கொடுக்க ஆரம்பிப்பாங்க. கேரல்ஸ் எல்லாம் கூப்பிட்டு, இருக்கிற கேரல்ஸ் தான். இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்க டவுட்டு, கேரல்ஸ் ஏன் கொடுக்கல? உண்மையாக சொல்ல போனால் இன்னைக்கு கேரல்ஸ் எப்படி மாறிடுச்சு, ஏசப்பா பேரில் பிச்சை எடுக்கிற மாதிரி தான் ஆயிடுச்சு. நம்ம ஒரு 10 பேர் போனால் ஒரு 1000 ரூபாய் கலெக்ஷன் ஆகிடும். 2000. உண்மையாகவே கர்த்தரோட அன்பு இருக்கா? தெரியாது. இல்லை அவிசுவாசிகள் அப்படின்னு அந்நிய ஜனங்கள் வருவாங்களா? தெரியாது. காசு கலெக்ட் பண்ணுற ப்ரோக்ராம் மாதிரி ஆயிடுச்சு. அப்போ இருக்கிறவர்களுக்கே கொடுக்குற மாதிரி இங்கே போட்டுக்க, இல்லாதவர்களுக்கு கொடுக்கணுமா? இல்லை, உண்மையாக இல்லாதவர்கள் யாரு அப்படி பார்த்து உங்களுடைய போர்ஷனை கொடுக்கணுமா? அப்போ சேரிட்டி ஒர்க் கூட பார்த்து கொடுங்க. ஐயோ இந்த சபையில் நிறைய மற்றவங்களுக்கு கொடுங்க. ஐயா யோசிங்கய்யா, உண்மையாவே நீடியா, உண்மையாவே தேவையுள்ள ஆட்களா? யோசிங்க. அடுத்தது படிங்க. இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள். விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பெலன் என்றார். கர்த்தருடைய மகிழ்ச்சியோடு இல்லைங்க, பெலனாக இருப்பீங்க. இந்த ஆண்டு கர்த்தருடைய மகிழ்ச்சி ஸ்ட்ரென்த்தா இருக்கும். பெலனா தெரியல, ஆரோக்கியத்தை எடுப்பீங்க, மன மகிழ்ச்சியா இருப்பீங்க. ஒருவேளை கேள்வியோடு என் வீட்டில் சந்தோஷமே இல்லை நினைச்சிங்கன்னா, நீங்கள் கர்த்தர் கொடுக்குற வார்த்தையெல்லாம் இழந்து போய் வந்திருப்பீங்க. பயம் இல்லை, அதனால உங்கள் வீட்டில் சந்தோஷம் இல்லை. வாய் சரியில்லை, பேச்சு சரியில்லை, செயல் சரியில்லை, உங்கள் ஆக்டிவிட்டி சரியில்லை, அதனால சந்தோஷத்தை இழந்திருப்பீங்க. ஏன் என்னை கை விட்டார், எதுக்கு ஒன்றுமே நடக்கலைன்னா நீ சரியில்லை, ஒன்றுத்துல சரியில்லை, அதனால மன மகிழ்ச்சி இல்லை. அடுத்தது படிங்க. லேவியரும் ஜனங்களை எல்லாம் அமர்த்தி, அழாதிருங்கள், இந்த நாள் பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம் என்றார்கள். அடுத்தது. அப்பொழுது ஜனங்கள் எல்லோரும் தங்களுக்கு அறிவிக்கப்பட்ட வார்த்தைகளை உணர்ந்து கொண்டபடியால் புசித்தும் குடிக்கவும் பங்குகளை அனுப்பவும் மிகுந்த சந்தோஷமும் கொண்டாடவும் போனார்கள். புரியுதா? கேட்டார்கள், கீழ்ப்படிஞ்சார்கள், பங்க குடிக்க அழுதுட்டு இருந்தாங்களா? அப்போ சபைக்குள்ள வரும்போது அழுக மாறும். வாரம் கட்டப்பட்டு போவீங்க. அந்த வாரக்கு ஒரு பலனை கர்த்தர் கொடுப்பாரு. அடுத்த வாரம் வருவீங்க, பலத்தினால் நிரப்பப்பட்டு நீங்கள் பங்குகளை கொடுக்குறவங்களா மாறிடுவீங்க. உங்களுடைய இடத்துல இருந்து சபைக்கு கொடுக்க வேண்டிய பங்கையும் நீங்கள் கொடுக்க ஆரம்பிப்பீங்க. புரியுதா? ஏன் நம்ம நன்மைகளை இழக்கிறோன்னு புரிஞ்சிச்சா? இல்லைன்னா டவுட் இருக்கா? இல்லை, முதலாவது நாளில் சபைக்குள்ளே எப்படி இருக்கணும், உங்களுக்கு கொடுத்துருக்க நிலத்தில் எப்படி இருக்கணும், சபைக்குள்ள பொறுப்புகளை எப்படி வாங்கணும். இன்னைக்கு ஊழியம் வேணும்னு ஆசைப்படுறோம். ஆனால் நீங்கள் டிட் யூ என்ன ஸ்டாண்ட்? அந்த இடத்துல நின்னீங்களா? ஸ்டுட்டுன்னு போட்டிருக்கு, நின்னீங்களா? நான் நிற்கணும், இந்த இடத்துல நான் ஊழியம் பண்ண, இந்த இடத்துல நான் நிற்கணும். எங்கே நின்று கொண்டு இருக்கீங்க? சபைக்குள்ளே இருக்கிற எல்லாருக்கும் இந்த கேள்வி கேளுங்க. உங்கள் சபையில் பங்கு என்ன? என்னவாக வந்தீங்க? என்னவாக இருக்கிறீங்க? நர்சரியாக வந்தீங்க, நர்சரி படிக்க வந்தீங்க, டிகிரி முடிச்சிட்டிங்களா? 10th முடிச்சிங்களா? +1 முடிச்சிங்களா? உங்களை பார்த்தாலும் புது விசுவாசிகளை வர்றதை பார்த்தா ஒரே மாதிரி தான் இருக்கும். இதுக்கும் வாய் சரியில்லை, அதுக்கும் வாய் சரியில்லை. அவங்களும் பொய் சொல்கிறாங்க, இவங்களும் பொய் சொல்கிறாங்க. அவங்களும் நேரத்துக்கு சபைக்கு வரல, இவங்களும் நேரத்துக்கு சபைக்கு வரல. சபைக்கு கொடுக்குறது இவங்களும் கொடுக்குறதில்ல, அவங்களும் கொடுக்குறதில்ல. அப்போ எங்கே? புரிஞ்சிச்சா? புரியலையா? புரிஞ்சிச்சா? சரி, எழுந்து நின்று நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கலாம்.